ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை பத்தி பார்ப்போம். என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஹிட் தி ஃபர்ஸ்ட் கேஸ். ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் கேஸ் ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல பின்னாடி இருக்கிற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து நான் மறுபடியும் ஒரு ரிவ்யூ பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா சைலேஷ் கொலானோ வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் நானி தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே கதைக்குள்ள போயிருவாங்க. அதுதான் இந்த படத்தோட பெஸ்ட்ல. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் கேஸ். அந்த மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க. அந்த டீம் அந்த மிஸ்ஸிங் கேஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடியே கதையோட ஹீரோவான விக்ரம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கேஸை போய் கண்டுபிடிக்க போறாரு. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் தான். ஒரு பொண்ணை வந்து உயிரோட எரிச்சிருப்பாங்க. அந்த கனவு வந்து அவர் வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ்ல ஒரு பொண்ணு வந்து கார்ல நின்று இருக்கும். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அவங்க மீட் பண்ணிட்டு போவாங்க. அடுத்தது போயிட்டு போலீஸ் ஆபீசர் ரிட்டர்ன் வரும்போது அந்த பொண்ணு இருக்காது, அந்த கார் இருக்காது. பட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் கார் வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். அது எந்த காரு, அந்த கார் எங்க போச்சு, காணாம போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டோல்கேட்ல இருக்கிற கேமரா மூலமா கண்டுபிடிப்பாங்க. அது முழுமையா கண்டுபிடிக்க முடியாது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் வந்ததுக்கான தடமே அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி அந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் நடக்கும். இது ஒவ்வொரு செக்மெண்டா அப்படியே செதுக்கி வச்சிருப்பாரு இந்த படத்துல டைரக்டர். என்ன பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப் விட ஃபர்ஸ்ட் ஹாப் தான் உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்னா என்ன சொல்றேன்னா செகண்ட் பார்ட்டை விட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஒப்பீனியன் சொல்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கதைப்படி இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தெல்லாம் பண்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவருடைய லவர், காணாம போன ஒரு பொண்ணு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துல இறங்குறாரு பாத்தீங்களா. இதுல இருந்து இறங்கும் போது அந்த டீம்ல இருக்கிற யாருமே அவருக்கு வந்து கோஆபரேட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த படத்துல எல்லாரும் ஹெல்ப் பண்ணாலும் கூட அந்த கொலையாளி நெருங்கவே முடியாது. படத்தினோட லாஸ்ட் 10 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த அது பண்றது யாரு, அது என்ன காரணத்துக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விரிவா சொல்லுவாங்க. அது ஒரு பிளாஷ் பேக் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ், இது நம்ப முடியாத ஒரு கிளைமேக்ஸ் தான். ஆனா இருந்தாலும் கூட கதை இந்த மாதிரி சொன்னாதான் மக்களுக்கு வந்து ஜனராஜகமா புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து இவ்வளவு நீட்டா சொல்லியிருக்காங்க நான் நம்புறேன். இந்த படத்தை வந்து உண்மையிலே இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், இன்னைக்கு தேர்ட் பார்ட் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அது அப்புறமேல் ரிவ்யூ பண்ணுவோம். ஆனா இந்த படத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் படம், கிரைம் படம், இந்த த்ரில்லர் படம், இந்த மாதிரி படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அதுக்கு உண்டான எல்லா அர்த்தம் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல வர ஒரு சின்ன சின்ன லேக் இருக்குதான் செய்யும். அது எல்லா படத்துலயும் இருக்குதான் செய்யும், இந்த படத்துலயும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் யோசனை பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு 2-3 சீன்கள் இருக்கும். அதெல்லாம் படத்தை கடத்துறதுக்காக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவுக்கு தரமான படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஃபுல்லா பாத்துட்டு தான் நீங்க அடுத்த கால் எடுப்பீங்க. ஆனா இந்த படம் உண்மையிலேயே சூப்பரான படம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.